இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி நெறைய கேஸ் அவங்க பேர சொன்னா, அவங்களும் என் பேர தெரியாம என்ன வந்து அட்டாக் பண்றாங்களாம். இட்லி நடிகை. அதையும் சொல்லிடுறேன் நானு. உனக்கெல்லாம் ஏதாவது துப்பு இருக்கா என்ன பத்தி பேசுறதுக்கு? பர்சனல் லைஃப்ல மனுஷன் இவன் தப்பான மனுஷன் நீ அதாவது பேசின நீ இன்னொரு தடவ, உனக்கு என்ன அருகதை இருக்கு பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து? நான் போயிடுவேன். உங்க எல்லாரையும் எடுத்துட்டு தான் போவேன் நானு. பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரைஸ். ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா இப்படிதான்? குழந்தைங்க பத்தி என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான் அந்த லைஃப் பிடிக்கலன்னு. இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். இருக்கும் போது பார்த்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். மூடிட்டு இருக்கணும். ஏன் தெரியுமா நான் திரும்பி வந்த 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாங்க, வேணாம், தேங்க்யூ. இது ஃபெமினிசம். ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு. ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க. என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது. அதான் என் வேலையே. எப்படி அழகு இல்லாம இங்க போயிட்டாங்களா? ஏன் இத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான் அவங்க கையில். அதான் என் பெரிய தப்பு. ஏன் நம்பிக்கை உயிரோடு இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும். கண்டிப்பா நடக்கும் இது. ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன். சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்களை என்ன பார்க்க உள்ள ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். இந்த கை பார்த்துக்கோங்க நார்மலா. இதுதான் நடக்கும். ரத்தம் வண்டி வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது. நான் தெரியாம இல்லை. அதான் ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான். என் படங்கள்ல என்ன சொல்றீங்களா? பெண்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு. எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னது. இது நான் டைரக்டா ஆடியன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுறேன். இது என்னுடைய பர்சனல் இன்டர்வியூவா இதை நீங்க எடுத்துக்கணும். சினிமாக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எதுனாலையும் கிடையாது. இது ஆச்சு அதுனாச்சு அதனால வந்து பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாம இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா ரவி மோகன், ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட்டு. அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பாரு, புரிஞ்சுப்பாரு, அவர் விட்டு கொடுத்துருவாரு. அதுதான் என் கேரக்டர். அப்படிதான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா சாது மிராண்டால் காடு கொள்ளாது. சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இதுதான் என் ஆஃபீஸ். இங்கே வாங்க. மறைமுகமாக எதுவும் வேணாம். டைரெக்டாக வாங்க. டைரெக்டாக பார்த்துக்கலாம். எத்தனை பேர் என்னை கீழே இழுக்கணும்னு நினச்சாலும் அத்தனை பேருக்கும் இது நான் சினிமா பற்றி பேசவே இல்லை. ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியாக இருக்கேன். என்னை எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பஞ்சிங் பேக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாரும் இப்போ வாங்க. கராத்தே பாபு மாதிரி தான் நான் கிக் அடிக்க போகிறேன். ரெடியாக இருக்கிறேன் நான். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என் படம் இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியலை. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க, சீண்டி பாருங்க. இனிமேல் சாது கிடையாது நான். அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள் என் வேலை விஷயங்கள் அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன்.
இவ்வளோ நாள் என் கூட நின்ன உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிக்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மத்தவங்கள மாரி 25 பேர் கொண்ட குழுவெல்லாம் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலா யாரையுமே நான் சொல்லல. ஏன்னா, இது வந்து மத்த ஹீரோஸையோ, இவங்களையோ, அவங்களையோ எதுவுமே கிடையாது. சினிமாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது என்னுடைய பர்சனல் லைஃப். 23 வருஷம் ராத்திரியும் பகலுமா நான் வேலை செஞ்சிருக்கேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்சஸ்ஃபுல். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் கேவலமா தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துறவங்க முன்னாடி அத சொல்லி காட்டுறதுல தப்பே கிடையாது. மை அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ ஒன்லி நோ. மை ஃபேன்ஸ், மை ட்ரூ ஃபேன்ஸ் நோ. ஸ்டேட் அவார்ட் வின்னர் 2வது படத்துல கலைமாமணி. என்னென்ன அவார்ட்ஸ் வேணும் சொல்லுங்க? எல்லாமே அவன் வாங்கியிருக்கேன். என்னுடைய சொந்த உழைப்புல வாங்கினது. எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் நடுவுல 4 வருஷம் வேலையே செய்யல. இதெல்லாம் நான் வந்துட்டு நான் யங் ஏஜ்ல சொல்றேன். எவ்ரி டே காலைல எழுந்துச்சு நான் ஷூட்டிங் போயிருக்கேன் என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னாலோ, சீண்டணும்னு நினைச்சாலோ, நான் சும்மா இருக்க மாட்டேன் இனிமேல். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்துருவான் அவன், எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போடுறோம், பார்க்கலாம், பொம்பளை இது அது. என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான் என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா பெண்களை பத்தி தெரியாதுன்னு? எனக்கு எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேனே நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. இந்த 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் யாரு? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா இப்படிதான்? 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவன்கிட்ட தோத்து போவேன். நான் என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும்.
யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ணேன். இருக்கும்போது பார்த்துக்க முடியலன்னா, இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். மூடிட்டு இருக்கணும். ஒரு குழுவ அமைச்சு, இவங்கள இப்படி காசு குடுத்து, இவங்கள அப்படி எனக்கு தெரியாதா அதெல்லாம் பண்றதுக்கு? பொறந்து வளர்ந்தவன் சொல்லிக் குடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா நான் திரும்பி வந்தேன் 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாங்க. வேணாம். தேங்க் யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேட்குறாங்க. எப்படி அவன் வரான் பார்த்துடலாம் ஷூட்டிங்க்குன்னு. புரொடியூசர் ஆக்குனதே நான். என்கிட்ட கேட்குறாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா குடும்பமா? ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூல வர்றது யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். வந்து ஏன் மாப்ள, ஏன் இது, ஏன் அது? எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு சொரண்டி, சொரண்டி, சொரண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு, உயிர் போற அளவுக்கு சொரண்டுனா என்னங்க பண்றது ஒரு மனுஷன்? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? பர்ட்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ண அனுப்பிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லதா இருக்கணும். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. கெனிஷாவ காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்க எல்லாரும். சைபர் புல்லிங். உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போறதில்ல. என் அண்ணனுக்கு நடந்ததுனால, தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையா யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க. எந்த ஹீரோவாவது இன்னொரு ஹீரோவை பத்தி சொல்லுவானா, அவன் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் கார்த்தி சொன்னான். நான் யார் பேரையும் எடுக்க விரும்பல. என் நண்பன் பிரபுதேவா சார் சொன்னார். ஐசிர் சார் காப்பாத்தினாரு என்ன கொஞ்ச நாள். வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாம வந்தவன் நான். இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் கோடிக்கணக்கான கட்டின வீட்டுல நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா? வெளியே போன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க? சும்மாவே இருக்கணும். என்ன கிண்டல் பண்ணாலும். ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி. இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல நான். ஆம்பளை பொம்பளைலாம் அப்புறம். மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவன் கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க? அவங்க வீடியோ போட்டா அதுல ஒரு சைபர் புல்லிங். ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு. ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க. என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது. அதான் என் வேலையே. எப்படி அழகு இல்லாம இங்க போயிட்டாங்களா? ஏன் இத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான்னு தெரியல. இதை புடி போடு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு. ஏ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை கூப்பிடு. வரும், எல்லா ப்ரூஃப் வருது. எல்லாம் வரும். ஒவ்வொன்றா வெளியே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே வரும். அவங்க குடும்பத்திலேருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ண உனக்கு எதாவது வேணும் நான் சொன்னேன். நான் வந்து வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம் தேவையில்லை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நாளில் என் டைவர்ஸை நான் முடிச்சிருப்பேன். நான் பசங்கன்றதுக்கு ஒரு காரண வாயை மூட்டு இருந்தேன் நான். என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்க அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்கள் அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க. என்ன வேணாம்ப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படி தான் போட்டாங்க. நாசமாக போட்டு தான் போட்டாங்க என் மேலே. சொன்னதை கேட்க மாட்டேன். இன்னைக்கு நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்யவில்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்யவில்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்லாம் எடுக்கக்கூடாது. கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்கு என் மேல. ஆல்ரெடி கடன் இருக்கு. எல்லாமே இருக்கு என் மேல. இருந்தாலும் உங்க எல்லாருக்காகவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சுதா? ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன். சந்தோஷமா இருந்தேன் நான். தெரிச்சு தானேங்க வந்தேன். வந்தவன கூட நிம்மதியா வாழ விடாட்டி ஒரு 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 சின்ன ஒரு 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 அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இப்படி பேசணுமா?
இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கானா கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னே புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா ஏதாவது தப்பு செஞ்சேனா நானு? இல்ல. எப்படி இவ்வளவு 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் நடிகர் தாங்க என் வேலை. அப்பெல்லாம் ஓடாத இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாம் எல்லாத்தையும் குடுத்துட்டேன் நான். அவன் கையில அதான் என் பெரிய தப்பு. ஏன்? நம்பிக்கை, ட்ரஸ்ட். என் லைஃப் இது எல்லாத்தையும் குடுத்துட்டேன் அப்படியே. எனக்கு ஒரு அக்கவுண்ட் கூட கிடையாது என் பேர்ல. தெரியுமா உங்களுக்குலாம்? ஒரே அக்கவுண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. ஜாயிண்ட் அக்கவுண்ட். எக்ஸ் ஃபேமிலியோட. எங்க சொரனாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன ஏதுன்னா இல்ல என்ன ஏன் இவ்வளவு நான் தானே சம்பாதிக்கணும். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு. எனக்கு ரொம்ப அந்த வீட்டுல ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனால தான் நான் வாய மாட்டேன். அசிங்கமா ஏன் என் நேச்சர் அப்படி. புரியலைங்க. எப்படி வந்து ஒரு 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 டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோட இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும். கண்டிப்பா நடக்கும் இது. ஆனா நான் எல்லாரையும் முடிச்சிட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன். சிரிச்சிட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்களை என்ன பார்க்க உள்ள ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். இந்த கை பார்த்துக்கோங்க நார்மலா. இதுதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். ஐ கேவ் இன் டு எவ்ரிதிங். நாட் எனிமோர். வர சொல்லுங்க. மொத்த ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. வர சொல்லுங்க தேடி. என்ன வேணா நடக்கட்டும். சாரிங்க, நான் நடிக்க மாட்டேன். ஸ்க்ரீனில் எப்போ என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன். என்னோட இந்த டெசிஷனை அப்படியே விட்டுருங்க. என்னால் வேலை செய்ய முடியல. நான் என் பர்சனல் லைஃப்பை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன இமேஜ் இருந்ததோ அதை நான் காப்பாற்றிக்கிட்டு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். அது கடவுள் கையில் இருக்கு. இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். சில விஷயங்கள் சொல்லணுங்க. அது ஓப்பனாக சொன்னாதான். இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க. நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னா அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்றாங்களாம். இட்லி நடிகை அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் என் குடும்பத்தை கெடுக்க வந்த அவ அசிங்கமான வார்த்தையில சொன்னாங்க. நாசமா போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பத்தி பேசுறாங்க. ஆனா வேற ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட் நான் இப்படி ஆயிடுவேன். என்ன டிராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பத்தி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யாரு, நீ யாரு? பர்சனல் லெவலில் டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா? நடிச்சுக்கோ. ஐயோ காலில் நானே உழுவுறேன். அவார்டு வாங்குறேன் வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் இவன் தப்பான மனுஷன் அதாவது பேசின நீ இன்னொரு தடவை உனக்கு என்ன அறிகதை இருக்கு பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து இல்லாடி. தண்ணி கொடுங்கப்பா. ரத்தம் வண்டி வந்துட்டு இருக்கு எனக்கு. பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது. நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனா அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகுல குத்துறாங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆயிடும். நான் என்னதான் பண்ணேன்? வேலைக்கு போறேன் வரேன். ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்றேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்றது வீட்டில்?
அவ்வளோதானே கேட்குறேன் நான். பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொம்பளை? எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன் நான். அப்படிதான் என்ன இத்தனை நாள் வேலைக்கு போயிடுறேன் நான். ஏன் இப்போ நான் வெளியே போயிட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் சம்மந்தம். இப்போ நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய ஏஐயில் கிரியேட் பண்ணி எவிடன்ஸ். எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துகிட்டு வரேன் நான். எனக்காக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜில் விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்லை. இப்போ இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நான். பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை எனக்கு. யாரு தான் சொல்லுவா அப்புறம் என் கதையா? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன். ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு டே 1ல இருந்து. அவங்களுக்கு கையை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா போட்டோஸ். இன்னைக்கு என்னைய பண்ண வச்சிட்டாங்க. அதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்காந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காத்து வாங்குறது கூட நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ஒரு மனுஷனை என் கூட இருந்த எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்க வேலைக்கு போ, அங்க வேலை, யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அது என்ன, அதுல 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ணேன். அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுலேருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படித்த விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இதுலேயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள், மாசா கமர்ஷியலாக. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்கு, சாப்பிடணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். அது ஒன்று தான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு இது, நீங்க போட்ட பிச்சை. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்கிறவங்கள நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? என்ன எங்க போனேன் நான்? உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தா நான் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட் எப்படி இறங்கி
ஆர்எம்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில்ல இருந்து இது இங்க தான் இருக்கணும், அங்க தான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல ஒருத்துட்டு அப்படி இல்ல. இது அதுக்காக பேசவும் இல்ல. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க. கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால வேலை செய்ய முடியல. செய்வேன். சொல்லும் போது தான் செய்ய முடியும். நான் அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னென்னமோ இருக்கு சொல்றதுக்கு. நான் இன்னைக்கு சொல்லலைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க என் கூட. அப்புறம் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன். வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஒரே ஒரு செகண்ட். நான் அவங்க கிட்ட போய் கத்துக்க சொல்லணும். அதான் உண்மை. இறங்கி வேலை பார்க்கணும். சும்மா அதெல்லாம் இல்லை. எத்தனை எலும்பு உடைஞ்சிருக்கும் எனக்கு. எத்தனை ஷூட்டிங்ல எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் எனக்கு. உடம்பு சரியில்லாம போயிருக்கிறேன் நான் ஷூட்டிங்க்கு. 104 டிகிரிலலாம் போயிருக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லணுமா? கேவலமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன். இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க நான். பான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. எங்க அப்பா வந்து நான் பிறந்தப்ப நான் போட்டு வீட்டில் தான் பிறந்தேன். ஃபியட் காரு அப்புறம் வாங்கினாங்க ஒன்று. அதுக்கப்புறம் அம்பாசிடர், அதுக்கப்புறம் மாருதி, அதுக்கப்புறம் ஹோண்டா. அப்படிதான் எங்க அப்பா கிட்ட போய் பிஎம்டபிள்யூ வாங்கணும் நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும்போது போய் கேட்டா அவர் சொன்னாரு 3 சீரீஸ் வாங்கணும்னா 5 சீரீஸ் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா அது நம்ம பட்ஜெட் இல்லப்பா. எவ்வளோ இருக்கும்? 55 லட்சம் ரூபாப்பா. என்னடா சொல்ற, ஒரு வண்டியாடா அப்படின்னு கேட்டவர் எங்க அப்பா. நாங்க அப்படிதான் வந்தோம். சொல்றாங்க கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. மாசம் 25,000 ரூபாய் மெடிசன் செலவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இருக்கு, ரெசிப்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். என்ன கேள்வி கேட்கறாங்க வந்து உட்கார வச்சு. இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க என்ன. ஏன்? நான் வாய் முட்டு இருந்ததுனால. எதுக்கு நான் இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? தேவையில்லை எனக்கு. தேவையில்லைங்க. நான் ஏன் சும்மா இருக்கணும்? ஒரு ஃபேக் இமேஜை நினைச்சு நான் சும்மா இருக்கணுமா? இமேஜே நான் என்னைக்குமே பார்த்தேன்னா ஒரு ஹீரோக்கு கூட போட்டி இல்லைங்க. எல்லாரையும் சொல்லுங்க இவர் அவர் அவர் இவர் இவர் அவர் நான் அதை தனியாக பண்ணிட்டு இருக்காரு விடுங்க. வித் 95% சக்சஸ் ரேட். ஏன்? எனக்கு பிடிக்காது, நெகட்டிவிட்டி பிடிக்காது. என்னையா இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்றீங்க? நான் சினிமா படிச்சுட்டு வந்திருக்கேங்க. பாம்பேல போய் படிச்சு வந்திருக்கேன், விஸ்காம் படிச்சிருக்கேன், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனவனை வந்துட்டு எதுக்கு இதுக்குள்ள தள்ளி அப்படி வளர்ந்தவன் நான். அதனால இவன் இதுக்கெல்லாம் போக மாட்டான், மீடியாக்கெல்லாம் பேச மாட்டான், வாய அடிச்சுட்டு இருப்பான், அவன் இமேஜ் முக்கியம். இமேஜ்னா என்ன தெரியுமாங்க? நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறது அதெல்லாம் இமேஜே கிடையாதுங்க. 23 வருஷம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்களா சில பேர், வரப்போகிறாங்க, அவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த உண்மையானவங்க கிட்ட இவனுக்காக என்ன வேணாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க இமேஜ். அதை உடைக்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் யாரால முடியுதுன்னு. சினிமா பண்ணேன்னா கை கால் இருக்கு, நான் என்ன வேலை வேணாம் பண்ணி பொழைச்சுப்பேன். டான்ஸ் கிளாஸ் எடுத்து பொழைச்சுப்பேன். நான் பரதநாட்டியம் தெரியுங்க எனக்கு, முறைப்படி அரங்கேற்றம் பண்ணுவேன் நான். எப்படியுமே பொழைச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் ஆளாவே ஆளாதீங்க. ஆம்பளைங்களுக்கும் நான் சொல்றேன், இந்த மாதிரி லைஃப்ல என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் சொல்றேன். நான் நிற்பேன் உங்களுக்காக. என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கு இந்த ஜென்ரேஷன்ல எனக்கு தெரியும். நான் நிற்பேன். இன்னும் என்ன வேணா வர சொல்லுங்க. இன்னும் 4 வீடியோ பண்ண நான் வந்துட்டு பலாத்காரம் பண்ண கூட அவங்க சொல்லிக்க சொல்லுங்க. என்ன வேணா பண்ண சொல்லுங்க. இது சுத்தமா இருந்தப்போ அவ்வளவுதான் நான் நினைச்சு வாழ்றது என் லைஃப். அப்படிதான் நான் வாழ்வேன் சாவர வரைக்கும்.
சீண்ட வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுங்க. நான் வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.